தமிழ் வளம் பெருகட்டும், நலம் பெருகட்டும், வாழ்வு செழிக்கட்டும். திங்க் யுவர் செல்ஃப் பிக். நீ எதற்கும் எவருக்கும் சளைத்தவர் அல்ல. உலகை வெல்ல உன்னாலும் முடியும். நான் உங்கள் ராஜா பேரோன். இன்னைக்கு சென்னையில இருக்கோம். சென்னையில தேவ் ஃபிட்னஸ் என்னுடைய சகோதரர் சுரேந்தர் அவர்களோட தான் இருக்கும். நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும். அதாவது நம்மளால 4 பேர் நல்லா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய லைஃப் டைம் கோல். ஓகேவா? அதை நோக்கி தான் மூவ் ஆயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமான்னா முடியாது. ஆனா எங்காவது மூளை, ஏதாவது ஒரு மூலையில் எங்கோ ஒரு இடத்தில் யாராவது ஒருத்தர் நம்மளால நல்லா இருந்தா அதுதான் நான் அடையிற சக்சஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோல சொல்லிட்டு இருக்கோம். ஒர்க் அவுட் முடிச்சு வந்திருக்கேன். அதான் கொஞ்சம் பட்டமா இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன அப்படின்னா, என்னுடைய ஜிம் வந்து 500 rupees தான். ஆன்லைன் ட்ரைனிங் வேற, அது தனி. மற்றபடி நம்ம கொடுக்குற ஆன்லைன் கிளாஸஸ் அதெல்லாம் வேற, அதெல்லாம் விட்டுருங்க. அது போக நம்ம ஜிம்முன்னு பண்றது வந்து 500 rupees தான். நம்ம ஜிம்முக்குள்ள நுழைஞ்சா அவன் ஒர்க் அவுட் பண்றது 500 rupees தான். இது நான் நிறைய வீடியோஸ்ல சொன்னப்போ நிறைய சகோதரர்கள் கேட்டது என்னன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடைக்கல. முக்கியமா சென்னையில எங்களுக்கு 500 ரூபா ஜிம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் அது நல்ல எக்யூப்மெண்ட்ஸோட இருக்க மாட்டேங்குது, நல்ல ட்ரைனர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லி, இதனால நீங்க வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் வந்து 500 ரூபாய்க்கு வந்து ஜிம் ஓபன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் அதை வந்து கூடிய சீக்கிரத்துல நம்ம நடத்துவோம். ஆனா எப்படி நடத்த போறேன், அதுக்கான பினான்சியல் இது வந்து சப்போர்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்குதா அதெல்லாம் தெரியாது. ஆனா நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ அது நடக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வார்த்தைகள் இன்னொரு இடத்துல கொண்டு அது இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நாம செய்யணும்னு நினைச்சத என் உருவுல இன்னொருத்தர் செய்யறாரு. என்னைய பொறுத்தவரை அது நானே செய்யறது தானே. என் உருவுல நான் நினைச்சத என்னுடைய கொள்கையை ஒருத்தர் புரிஞ்சு செய்யறாருன்னா நான் செய்யறாதான் அர்த்தம். ஏதோ ஒரு வகையில 4 பேர் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதை இன்னொருத்தர் செய்யறாரு அப்படின்னா, இன்னொருத்தர் அதை போய் கொண்டு கொடுக்குறாரு அப்படின்னா ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கு சேம் சென்னையில ஹைடெக் மிஷினோட நல்ல ஒரு ட்ரைனரோட உங்களுக்கு சேம் என்னுடைய சகோதரர் சுரேந்தர் வந்து அதுவும் சென்னை மெயின் சிட்டில வந்து 500 ரூபா ஜிம் வந்து ஓபன் பண்ண போறாங்க. 500 ரூபா ஜிம் இல்ல, அது வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எனக்கு கிடைக்கலன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த என்னுடைய சகோதரர்களுக்கான ஒரு வரம்னே சொல்லலாம். இந்த வரத்தை என்னுடைய சகோதரர் வந்து அமைச்சு கொடுக்குறாரு. அவரு என்கிட்ட சொல்லும் போது சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க 500 ரூபாய்க்கு ஜிம்மு தமிழ்நாடு ஃபுல்லா ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க, அதை வந்து நான் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. அவருடைய ஜிம் ஓப்பனிங் இன்னும் 2 நாள்ல இருக்கு. கண்டிப்பா நான் அதுக்கு வந்து வர்றேன். என்னைக்கு அப்படின்னா, இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு வந்து 14. இன்னைக்கு 14. நமக்கு என்னைக்கு ஓப்பனிங்? 16. அதாவது சண்டே காலையில ஒரு 7 to 7:30 வந்து தேவ் பிசினஸ் ஓபன் பண்றாங்க நியூ ஜிம். 500 rupees தான் அட்மிஷன். ஆனா 500 rupeesக்கான ஜிம் இல்ல இது. நீ எப்படி 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்றீங்களோ, 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ, சேம் ஜிம் சேம் செட்டப் தான். ஆனா 500 rupeesக்கு என்னுடைய சகோதரருக்காக என்னுடைய சகோதரன் நல்ல மனசுல ஓபன் பண்றாரு. இதே மாதிரி இன்னும் எத்தனை சகோதரர்கள் வந்து கொண்டு போய் சேர்க்க போறாங்கன்னு தெரியல. நடக்கும்னு அதான் சொல்றோம்ல, இது நடக்குமான்னு எனக்கும் தெரியாது. நம்ம இடத்துல நம்ம வச்சிருக்கிறோம் ஓகே. ஆனா சென்னையில 500 ரூபாய்க்கு ஒரு ஜிம்ம ஓபன் பண்றதுங்கிறது சாதாரண விஷயமா? அதனுடைய வாடகை என்ன, ஒரு 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 பிளேஸோட ரெண்ட் என்னவா இருக்கும், கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு நானே நிறைய விஷயங்கள்ல திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு அது நடக்குது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லா இது எப்படியாவது ஒரு நாள் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருக்கு. எனக்கு நடக்குது. என்னோட தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த கிளை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்துட்டு இருக்குது. அப்போ கண்டிப்பா ராஜா பேரோனுடைய கனவு ஒரு நாள் நினைவாகும். என்னுடைய கனவு இல்ல, என்னுடைய சகோதரர்களுடைய கனவு. என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய சகோதரர்கள். நான் எப்பவும் சொல்றேன், ராஜா பேரோனுங்கிறது நான் ஒருத்தன் கிடையாது. ராஜா பேரோனுங்கிறது அது என்ன சொல்ற ஒரு எமோஷன் மாதிரி. நீங்க எல்லாரும் தான் ஆல் ஆஃப் ஹீரோஸ். ஓகே, இது எங்க இருக்குது, இதை பத்தின டீடைல்ஸ், இது இதனுடைய தொடக்கம் என்ன அப்படிங்கிறத இப்ப சகோதரர் சொல்லுவார். இது பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில மூலக்கரையில, ஓகே, நம்ம சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா மூலக்கரை கொடுங்கியூர் கிட்ட கட்டபொம்மன் தெரு சொல்லிட்டு அந்த மெயின் ரோட்ல தான் நம்மளோட தேவ் ஃபிட்னஸ். இதை நம்மளோட 3வது பிரான்ச். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3வது பிரான்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்ம இப்ப இருக்குது ஃபர்ஸ்ட் பிரான்ச். ஸோ ஆல்ரெடி 2வது பிரான்ச் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ 3வது பிரான்ச் நம்ம இது ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். 4வது பிரான்ச் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா 500 ரூபா ஃபீஸ் தான். ஸோ அதோட போஸ்டர்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா காலையில் அங்கே சண்டே ஒரு 7-7:30 வருவாங்க. அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கொடுங்கியூர்ல.
அவங்களுக்காக தான் வரேன்னு ஒத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் அங்க வந்து அண்ணனை மீட் பண்ணுங்க. கரெக்டா எந்த இடத்துல லொகேஷன்? கட்டபொம்மன் மெயின் ரோடு. கட்டபொம்மன் லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா அங்க வந்து ப்ரியாஸ் ஹோட்டல் கட்டபொம்மன் மெயின் ரோடுன்னு போட்டாலே நம்ம கூகுள் மேப் வரும். ம், ம், ம். ஸோ நம்ம தேவ் ஃபிட்னஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லாமே ஓகே டன். உங்களுக்கு தேவையானதா இறைவன் என் வழியா என் சகோதரன் வழியா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய காலகட்டத்துல ஜிம்முங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமா மாறி போச்சு. கண்டிப்பா எல்லாரும் ஒரு 30 மினிட்ஸ் ஜிம்முக்கு போயாகணுங்கிற நிலைமை ஆயிப்போச்சு. ஓகேவா? நான் எப்பவும் ப்ரொமோட் பண்றது என்னது வெறும் ஜிம்மை மட்டும் கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ். ஆனா இன்னைக்கு எளிமையா கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, என்னைய பொறுத்தவரை ஜிம்மா தான் இருக்கு. ஏன்னா மத்த இப்ப கிராமப்புறங்கள்னு வச்சுக்கோங்களேன், நாங்க பாட்டுக்கு மட்டையை தூக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போயிருவோம். இல்ல பசங்க எல்லாம் சேர்ந்து கபடி விளையாட போயிருவோம். ஆனா இங்க அது நடக்குதான்னு கேட்டா முடியாது. ஜிம் இப்போ 500 ருபீஸ் ஒரு ஜிம் இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்குவாஷோ இல்ல வேற ஏதாவது விளையாட்டுக்கு போனோம்னா, சிம்பிளா சொல்ல போனா நேத்து நாங்க ஒரு ஜிம்னாஸ்டிக் கிளாஸுக்கு போவோம். சீரியஸா பிரதர். வெறும் 1 மணி நேரம். ஓகேவா? அங்க எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. சும்மா இந்த இது மட்டும் தானே இருக்கும். அங்க ஃப்ளோரிங். பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு தெரியும். ஒரு நேரத்துக்கு அதாவது 1 மணி நேரத்துக்கு 1000 ருபீஸ். ஓகே, 1 மணி நேரத்துக்கு 1000 ருபீஸ். உங்களுக்கு வந்து எதுவும் சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்தீங்கன்னா உருண்டு பிறண்டுக்கணும் அவ்வளவுதான். இந்த 1 மணி நேரத்துல கரெக்டா டைம் முடிஞ்சோன்னா வெளியே போயிடும். இதே மாதிரிதான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச மத்த அதாவது ஜிம்ம தவிர மத்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த கிழமை இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா போயிடணும். ஓகே. ஜிம்மு பொறுத்த வரைக்கும் தான் சிட்டி பாத்தீங்கன்னா மாதிரி இடங்கள்ல வந்து மத்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஜிம்மை விட அந்த ஷெட்யூல்ல நம்ம வந்துட்டு போயிடணும். ம். அந்த மாதிரி இல்ல வீக்லி 3 டைம்ஸ் அந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஆனா இந்த ஜிம் பாத்தீங்கன்னா நம்ம காலையிலயும் திறப்போம் ஈவினிங்கும் திறப்போம். எப்போ வேணாலும் நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தான் கொடுக்குறோம். காலைல வர முடியல ஈவினிங் வாங்க. ஈவினிங் கூட நீங்க 6 மணிக்கு தான் வரணும், 4 மணிக்கு தான் வரணும், 10 மணி 8 மணி ஜிம்மு ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் டைம் கொடுக்குறோம். இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஏன் இந்த காலத்துல ரொம்ப முக்கியமாகி போச்சுன்னா, இந்த காலத்துல என்னைய பொறுத்தவரை நம்ம பசங்க செல்லும் கையுமா இருக்காங்க, இல்ல ஊர் சுத்த போறாங்க. அதை தவிர ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மி. வேலை செய்யற எந்த வேலையும் கிடையாது. சைக்கிள் மிதிக்கிறமா கிடையாது. எதுவுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உடல் அசைவுகள் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி இல்லை. அதனால உடம்ப ஹெல்த்தா வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. ஏன்னா நான் லாஸ்டா ஒரு அனிமேஷன் படம் பார்த்தேன். ஓகேவா? அந்த படம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பல காலம் தாண்டி ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து காட்டுறான். அதுல வந்து ஷிப்ல தான் எல்லாரும் வாழ்றாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப இந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சு நடக்கலாம் மாட்டாங்க. அப்படியே படுத்தே இருப்பாங்க. ஒரு சுவிட்சிலேயே போகும். எல்லாருமே எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. என்ன காரணம்? இப்போ நடக்கிற நிலைமைகளை பார்த்தா அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பழைய அதை விட இன்னைக்கு சோம்பேறி ஆயிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதை விட சோம்பேறி ஆகும். இன்னும் போக 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 என்ன நடக்கும்? இதே தான் நடக்கும். அப்போ அவன் ஒரு திங்க் பண்ணி அந்த பூமி எடுத்திருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நடக்காம இருக்கணும்னா நாம எல்லாரும் நம்மளை ஃபிட்டாவும் ஹெல்த்தாவும் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து என்னுடைய ஜிம்மை பொறுத்தவரை அது ஒரு இடத்துல இருக்குது. அங்க ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. அவங்க போய் பார்த்துப்பாங்க 500. பட் நானும் ஆன்லைன் கிளாஸஸ் பண்றேன். ஆனா அந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல ரொம்ப முக்கியமானது நான் வந்து என்னுடைய டைம் வந்து ரொம்ப கம்மி. எனக்கு இருக்கக்கூடிய டைம் ரொம்ப கம்மி. அந்த டைம்ல தான் அந்த ஆன்லைன் கிளாஸ் நான் பண்றேன். ஸோ அது வந்து அதுவும் மட்டும் இல்லாம மிலிட்ரி ரூல்ஸ் தான். என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் எப்படின்னா கரெக்டா 4 o'clock எந்திக்கிறவங்க மட்டும்தான் என் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். மார்னிங் 4 o'clock டு 6 o'clock தான் ட்ரைனிங் இருக்கும். அதுவுமே வெறும் ஃபிட்னஸ் ட்ரைனிங் மட்டும் இருக்காது. திடீர்னு கலரி கிளாஸ் ஆட் பண்ணுவேன், திடீர்னு யோகா கிளாஸ் ஆட் பண்ணுவேன், திடீர்னு ஹாப்பி மூட் கொண்டு போறதுக்கான ஒரு கிளாஸ், இந்த மாதிரி கிளாஸஸ் தான் வச்சிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதனால நான் அந்த கிளாஸஸ் வந்து எப்படின்னா எல்லா பசங்களுக்கும் என்னால கொடுக்க முடியும். ஸோ நான் முதல்ல சொல்லிடுவேன், இது வந்து ஒன்லி ஃபார் ப்ரீமியம். அதனால எல்லா பசங்களும் இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களும் யூடியூப்லயும் சொல்லித்தாரு. அவங்க அதை படிச்சுக்கோங்க. மற்றபடி இந்த கிளாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறிப்பிட்ட பேரை தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கான ப்ரொமோஷன் வந்து கூடிய சீக்கிரம் கொடுப்பேன். ஓகேவா? அதை ரெண்டா பார்த்துக்கலாம். இப்போ தேவ் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு அருமையான வரப்பிரசாதத்தை நீங்க அதாவது சென்னை மக்கள், இப்போதைக்கு சென்னை மக்கள், இன்னும் வருங்காலத்துல எங்கெங்கன்னு தெரியாது, சென்னை மக்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ போடும்போதே தெரிஞ்சிருக்கும் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஓகேவா? 500 ருபீஸ் ஜிம்முக்கு நான் ப்ரொமோஷன் பண்ண அவசியம் இல்லை. நான் நினைச்சதை இன்னொருத்தர் முடிச்சிருக்கிறாரு. இது கண்டிப்பா என்னுடைய சகோதரர்களுக்கு பயன்படும். அதனால இதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். என் சகோதரனுக்கு நான் வந்து ஒரு ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம். ஆனா இது காசு வாங்கிக்கிட்டோ இல்ல வேற எதுக்காக பண்ற ப்ரொமோஷன் கிடையாது. ஓகேவா? என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரர்கள் உங்களுக்காக பண்றது. ஓகே, வேற என்ன?
வேற ஒண்ணும் இல்ல. பிடிச்சு நான் ஒரு 5-6 நாளா வீடியோஸ் போடல. என்ன காரணம் அப்படின்னா வேற கலரி பிராக்டிஸ் வந்து ரொம்ப சிவியரா போயிட்டு இருக்குது. அதனால கொஞ்ச நாள் போட முடியல. உடம்பு நிலையும் கொஞ்சம் மோசம். இப்போ ஓகே, ரெக்கவர் ஆகி வந்தாச்சு. இனி வீடியோஸ் தொடர்ந்து இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு ஈவினிங் வந்து லைவ்ல சந்திப்போம். அதுக்கப்புறம் வந்து சண்டே 7:30 மார்னிங் வந்து நம்ம தேவ் ஃபிட்னஸ்ல சந்திப்போம். பாய் பாய். நான் உங்கள் ராஜா பேரோன் வித் என்னுடைய சகோதரர் சுரேந்தரோட. தேங்க்யூ.